6th ஃபஸ்ட் டைமில் உள்ள திருக்குறள். நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கம் விடாத துறவிகளின் பெருமையை நூல்கள் ஒருமுகமாக பாராட்டும் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கம் விடாத துறவிகளின் பெருமையே நூல்கள் ஒருமுகமாக பாராட்டும் பெருமை. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. துறவிகளின் பெருமையை அளக்க முடியாது. உலகில் இறந்தவர்களை எண்ண முடியுமா? இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. வாழ்வின் இரு வேறு நிலைகளை ஆராய்ந்து துறந்தவர் பெருமையே உலகில் விளங்கும். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அறிவுகோளால் ஐம்பொறிகளை அடக்கியவன் மேலான நிலத்துக்கு ஒரு வித்தாவான். ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தும் அடக்கியவன் ஆற்றலுக்கு வானவர் தலைவனாம் இந்திரனே தக்க சான்று. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அரிய செயல்களை செய்பவர் பெரியர் அவற்றை செய்ய முயலாதவர் சிறியவர். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்ற ஐவகைகளை அறிந்தவன் வசம் உலகம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தரின் பெருமையை உலகுக்கு அவர் கூறிய உண்மைகளால் அறியலாம். குணம் என்றும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணக்குன்று போலும் சான்றோரின் சினத்தை சிறுபொழுதும் யாரும் தாங்க முடியாது. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். அந்தணர் என்பவர் துறவிகளே. ஏன் அவர் எவ்வுயிருக்கும் அருள் செய்பவர். நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கம் விடாத துறவிகளின் பெருமையே நூல்கள் ஒருமுகமாக பாராட்டும் பெருமை. நூல்கள் சொல்லக்கூடிய பெருமை என்னதுன்னா ஒழுக்கம் விடாத துறவிகளுடைய பெருமையை தான் சொல்லுது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. துறவிகளின் பெருமையை அளக்க முடியாது. இவ்வுலகில் இறந்தவர்களை எண்ண முடியுமா? துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ண கொண்டற்று. உலகில் இறந்தவங்களை எண்ண முடியாது. அதே மாதிரி தான் துறவிகளுடைய பெருமையை அளக்கவே முடியாது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. வாழ்வின் இருவேறு நிலைகளை ஆராய்ந்து துறந்தவர் பெருமையே உலகில் விளங்கும். அதாவது உலகத்தில் 2 வகை நிலைகளையுமே ஆராய்ந்து துறந்தவருடைய பெருமை என்னைக்குமே நிலைக்குமா? இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அறிவுகோளால் ஐம்பொறிகளை அடக்கியவன் மேலான நிலத்துக்கு ஒரு வித்தாவான். அதாவது இப்போ நம்ம ஐம்பொறிகளை அடக்கிட்டோம். எப்படி அடக்கணும்னா அறிவு அப்படிங்கிற கோளால் அடக்கணும். அப்படின்னா இந்த நிலத்துக்கு நம்ம ஒரு வித்துனா என்னது? விதை. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. உரன் என்னும் தோட்டியான் அறிவுகோளால் ஐம்பொறிகளை அடக்கியவன். ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த உலகத்துக்கே அவன் ஒரு நல்ல விதை. ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தும் அடக்கியவன் ஆற்றலுக்கு வானவர் தலைவனாம் இந்திரனே தக்க சான்று. ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐந்தும் அடக்கியவன் ஆற்றலுக்கு வானவர் தலைவனாம் இந்திரனே தக்க சான்று. ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐம்புலனையும் அடக்கியவன் ஆற்றலுக்கு வானவர் தலைவனாக இருக்கிற இந்திரன் தான் தக்க சான்று.
செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அரிய செயல்களை செய்பவர்தான் பெரியவர், அவற்றை செய்ய முடியாதவர் முயலாதவர் சிறியவர். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்ற ஐவகைகளை அறிந்தவன் வசம் உலகம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அதான் நிறைமொழி மாந்தருடைய பெருமை, அதான் நிறைமொழி மாந்தரின் பெருமையை உலகிற்கு அவர் கூறிய உண்மைகளால் அறியலாம். குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணக்குன்று போலும் சான்றோரின் சினத்தை சிறுபொழுதும் யாரும் தாங்க முடியாது. சான்றோருடைய சினம் சின்ன கொஞ்ச நேரம் கூட நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு குணக்குன்று போல எரியுமா. குணம் என்றும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அவங்களுடைய சினத்தை நம்மளால தாங்கவே முடியாதான். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். அந்தணர் என்பவர் துறவிகளே, ஏன் அவர் எவ்வுயிருக்கும் அருள் செய்பவர். எல்லா உயிர்களுக்கும் அந்தணர் என்ன செய்வாங்க, அருள் செய்வாங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இது நீத்தார் பெருமை. அரண் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறம் மதிப்பும் செல்வமும் தரும் ஆதலின் அறத்தினும் வாழ்விற்கு நல்லது வேறில்லை. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அறத்தை போல நன்மை வேறில்லை, அதனை மறத்தலை போல கேடு வேறில்லை. ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். இயன்ற அளவு இடைவிடாது அறத்தை ஏற்கும் இடமெல்லாம் செய்க. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனப்பிழை இன்றி நட, அதுவே அறம், மற்றவையெல்லாம் வெளிப்பகட்டு. அழுக்காறு அபாவெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் வராமல் ஒழுகுவதே அறம். அன்று அறிவோம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. சாகும் போதும் பார்த்து கொள்வோம் என்னாது நாளும் அறம் செய்க, அதுவே உயிர் துணை. அறத்தாறு இது என வேண்டாவா சிவிகை பொறுத்தானோடு ஊர்த்தான் இடை. பல்லாக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்து அறத்தின் பயனை மதிப்பிடாதே. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஆள் தவறாமல் அறம் செய்க, அது ஒருவன் பிறப்பு வழியை அடைக்கும் கல்லாகும். அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்தே புகழும் இல. அறநெறியால் வருவதே இன்பம், பிறவறியால் வருவன துன்பம் பழி. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பழி. யாரும் செய்ய வேண்டுவது அறமே, யாரும் விட வேண்டியது பழியே. அரண் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அதாவது அறத்தோட மதிப்பு அறத்தின் மதிப்பும் அறம் மதிப்பும் செல்வமும் தரும். சிறப்பு ஈனும் சிறப்பு தான் மதிப்பு, செல்வமும் ஈனும் செல்வமும் தரும். அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. ஆதலின் அறத்தினும் வாழ்வுக்கு நல்லது வேறு இல்லை. அறம் ரொம்ப சிறப்பு மிக்கது, அது நமக்கு ரொம்ப தேவை. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அறத்தை போல நன்மை வேற இல்லையா, அதனை மறத்தலை போல கேடு வேறில்லை. அதான் அறத்த மாதிரி நன்மையும் வேறு இல்லை, அதனை மறத்தலை போல கேடும் வேறில்லை. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அறத்தை போல நன்மை இல்லை, அறத்தை மறத்தலை போல கேடு வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இயன்ற அளவு இடைவிடாத அறத்தை ஏற்கும் இடமெல்லாம் செய்க.
ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இயன்ற அளவு இடைவிடாத அறத்தை ஏற்குமிடமெல்லாம் செய்க. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனப்பிழை இன்றி நட அதுவே அறம் மற்றவை எல்லாம் வெளிப்பகட்டு. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனப்பிழை இன்றி நடக்கணும், அதுதான் அறம். மற்றவை எல்லாம் வெளிப்பகட்டு. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை ஆசை சினம் கடும் சொல் வராமல் ஒழுகுவதே அறம். பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இந்த நாளும் வராமல் இருக்கிறது தான் அறம். அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. சாகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அறம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அறம் செஞ்சுட்டே இருக்கணும், அதுவே உயிர் துணை. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. பல்லக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்து அறத்தின் பயனை மதிப்பிடாதே. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்து அறத்தின் பயனை நம்ம மதிப்பிடக்கூடாது. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்துட்டு அறத்தின் பயனை நம்ம மதிப்பிடக்கூடாது. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நாள் தவறாமல் அறம் செஞ்சுட்டே இருக்கணும். அஃது ஒருவன் பிறப்பு வழியை அடைக்கும் கல்லாகும். அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. அறநெறியால் வர்றதுதான் இன்பம், பிற வழியால் வருவன துன்பம் பழி. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயற்பாலது ஓரும் பழி. யாரும் செய்ய வேண்டுவது அறமே யாரும் விட வேண்டியது பழியே. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயற்பாலது ஓரும் பழி. யாரும் செய்ய வேண்டுவது அறமே யாரும் விட வேண்டியது பழியே. மக்கட்பேறு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவுடைய குழந்தை செல்வத்தை தவிர பிற செல்வங்களை யாம் பெற்றும் மதிப்பில்லை. சரியா? எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறக்கா பண்புடை மக்கள் பெறின். பழியில்லா பண்பு குழந்தைகளை பெற்றால் பெற்றோரை எப்பிறவியும் தீயவை நெருங்கா. தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் நல்வினையால் குழந்தைகள் பிறத்தலின் குழந்தைகளே பெற்றோரின் பொருளாவர். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் மிக இனிக்குமே தம் குழந்தைகள் இளம் கையால் கிண்டிய உணவு. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தை மேனி படுவது உடலுக்கு இன்பம் மழலை சொல்லை கேட்பது காதுக்கு இன்பம். குழலினிது யாழினிது என்ப மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் குழந்தைகளின் மழலை சொல் கேளாதவரே குழலிசை யாழிசை இனிது என்பர். தந்தை மகட்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அவையில் முந்தி இருக்கும்படி அறிவளிப்பதே தந்தை மகனுக்கு செய்யும் கடமை. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம் குழந்தைகளை பேரறிவு உடையவர் ஆக்குவதே பெற்றோருக்கும் எல்லோருக்கும் இனிது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தன் மகன் வீரன் என்று புகழக் கேட்ட தாய் பெற்ற காலத்திலும் பெருமகிழ்ச்சி அடைவாள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். எத்தவறு செய்து பெற்றான் இவன் தந்தை என்று பலர் சொல்லும்படி நடப்பதே மகன் கடமை. ஸோ மக்கட்பேர் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஏதாவது இம்பார்ட்டன் ஆனது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஒரு இம்பார்ட்டன் ஆனதுமே இல்லை. உலக பொதுமறை திருக்குறள் இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கன்ற மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஒரு அறிவுரையாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மக்கட்பேர்.
பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அதாவது ஒரு அறிவுடைய குழந்தை செல்வத்தை தவிர பிற செல்வங்களே எல்லா செல்வங்களும் இருந்தாலும் அதுக்கு மதிப்பே இல்லையா. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். பழியில்லாத பண்பு குழந்தைகளை பெற்றால் பெற்றோரை எப்பிறவியும் தீயவை நெருங்காது. தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் நல்வினையால் குழந்தைகள் பிறத்தலின் குழந்தைகளே பெற்றோரின் பொருளாவர். அதான் தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் நல்வினையால் குழந்தைகள் பிறத்தலின் குழந்தைகளே பெற்றோரின் பொருளாவர். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள், சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ரொம்ப இனிக்குமா அவங்க குழந்தைங்க கிண்டி வச்ச அந்த சாப்பாடு. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தை மேனிப்படுவது உடலுக்கு இன்பம், மழலை சொல் கேட்பது காதுக்கு இன்பம். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள், மழலை சொல் கேளாதவர். தம் குழந்தைகளின் மழலை சொல் கேளாதவரே குழலிசை யாழிசை இனிது என்பர். தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். அவையில் முந்தியிருக்கும்படி அறிவளிப்பதே தந்தை மகனுக்கு செய்யும் கடமை. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம் குழந்தைகளை பேரறிவு உடையவர் ஆக்குவது பெற்றோருக்கும் எல்லோருக்கும் இனியது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தம் மகன் வீரன் அப்படின்னு புகழ கேட்ட தாய் பெற்ற காலத்திலும் பெருமகிழ்ச்சி அடைவாள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். எத்தவம் செய்து பெற்றான் இவன் தந்தை என்று பலர் சொல்லும்படி நடப்பதே மகனுடைய கடமை.